வணக்கம். இப்போ வந்து கம்ப்ரஸருக்கு வந்து பிடிசி ரிலே வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவர்லோடு ரிலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமன்ல வந்து இந்த ஓவர்லோடு ரிலே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பின் டைப் தான். லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும். ஃபர்ஸ்ட் வந்து காமன்ல வந்து நான் ஓவர்லோட வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து பிடிசி ரிலே. இந்த பிடிசியில் வந்து 2 பின் இருக்கு. இதுல வந்து ரன்னிங் அண்ட் ஸ்டார்டிங் இருக்கும். ரன்னிங் வந்து இந்த சைடு வருது, ரன்னிங் வந்து இந்த சைடு, ஸ்டார்டிங் வந்து இந்த சைடு. அப்போனா வந்து ரன்னிங் வந்து இந்த சைடு வருது, நான் இந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிடிசி ரிலே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பவர் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஓவர்லோடில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிடிசி ரிலேயோட ரன்னிங் பாயிண்ட்ல வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரன்னிங் காயில வந்து பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க, ஓவர்லோடு காமன்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லோடு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து மல்டிமீட்டர் கிலோமீட்டர்ல வந்து கரண்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆன் பண்ணலாம். இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பிடிசி ரிலே வந்து ஒன்லி வந்து ஷார்ட்டிங் காயில வந்து ஒரு ஷார்ட் பண்றதுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த பிடிசி ரிலே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஷார்ட்டிங் காயில வந்து ஒரு ஷார்ட் பண்றதுக்காக. ஒரு 5 செகண்ட் கழிச்சு ஷார்ட்டிங் காயில இருந்து பவர் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸ்டார்டிங்ல வந்து லோடு அதிகமாகும். அப்புறம் வந்து ஸ்டார்டிங் காயில் ரிலீஸ் ஆனவுடனே 0.5 ஆம்பியருக்கு வரும். இந்த பிடிசி ரிலே வந்து ஒன்லி வந்து ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து ஷார்ட் பண்றதுக்காக. இந்த ரிலே வந்து இப்போ வந்து நான் ஆன் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து கரண்ட் அதிகமாக எடுக்கும். ஸ்டார்டிங் காயில் ரிலீஸ் ஆன உடனே நார்மல் கரண்ட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.